ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நிலக்கடலை வச்சு மசால் கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் நிலக்கடலை பச்சை கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம். இது வந்து நீங்கள் வறுத்த கடலையும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பச்சை கடலை தான் எடுத்திருக்கேன். அடுத்தது இதுக்கு வந்து மாவு எந்தெந்த இதெல்லாம் சேர்க்கலாம், மசாலா எல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, வத்தத்தூள் காரத்துக்கு ஏற்றால பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கடலையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கடலை எல்லாத்தையும் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து இதை வந்து அந்த மாவு எல்லாமே இந்த கடலில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா விரசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த அளவுக்கு நல்லா விரசி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது, நல்லா ஒட்டி பிடிக்குது. அதனால இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஃபஸ்ட்டே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக மேலே படுற மாதிரி விரசி விட்டுலாம். அப்போ அந்த கடலை வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். அரிசி மாவு ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சேர்த்தா கல் மாதிரி இருக்கும். கம்மியாக சேர்த்தா மொறுப்பாக இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டேன். இனி நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலையை அப்படி ஊற்றி ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். தீயை வந்து குறைச்சி வைங்க. கூட்டி வச்சோம்னாக்கி அந்த வெளியே வந்து சீக்கிரமாக கருகிரும். உள்ள அந்த கடலை வந்து பச்சை கடலை வந்து வேகாது சீக்கிரமாக. அதனால குறைச்சி வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மசால் கடலை ரெடி ஆகிடுச்சு. அந்த மாவோட அளவு எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டான அளவுக்கு. அரிசி மாவு வந்து நிறைய போட்டால் கல் மாதிரி ஆயிரும், கம்மியாக போட்டால் மொறுப்பு இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.